மீனாட்சி திருமணம். இது வந்து திருவிளையாடல் புராணத்தில 5வது சாப்டராக இருக்கு. மீனாட்சி வந்து பெற்றோர் அரண்மனையில அம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சீக்கிரமாக பெரிய பெண்ணாக வளர்ந்துறாங்க. அவங்க அப்பா வந்து எல்லா கலைகளையும் அந்த பெண்ணுக்கு சொல்லிக் கொடுத்து, ஒரு அரசை ஆளும் ஒரு தகுதியோட அவங்க வளர்த்துருக்காங்க. அந்த நாட்ல வந்து மதுரையில வந்து மழை வந்து மும்மாரி பொழியுது. மும்மாரின்னா 3 காலம். அதாவது 3 வருஷத்துல 3 தடவ வந்து நல்லா பெய்யுது. அதாவது 3 போகம் விளையிற மாதிரி. 3 தடவ நெல்லு வந்து ஊனி அம் அ அறுவடை செய்ய முடியும். 3 போகம் விளையுது. அந்த மாதிரி. நாட்டுல வந்து அதனால பிரச்சனையே இல்ல. யாகங்கள், ஹோமங்கள்லாம் ஒழுங்கா நடக்குது. நீதி நெறியோட அரசாண்ட மலையத்துவஜன் அவங்க அப்பா வந்து இறைவன் அடி சேர்ந்துறாங்க. மகள அரசியாக்கிட்டு அவங்க இறைவன் அடி சேர்ந்துறாங்க. அவங்க தந்தை நியம சடங்குகள் எல்லாம் தடாதகை மீனாட்சியே வந்து அவங்க செஞ்சு வைக்கிறாங்க. அப்புறம் அவங்களும் மனுநீதி தவறாமல் அரசாண்டு வராங்க. அவங்க திறமையால எல்லா எதிரிகளையெல்லாம் ஜெயித்து வராங்க. என்னதான் மகள் எல்லாம் ஜெயிச்சு வந்தாலும் உரிய வயது வந்துருச்சு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமேன்னு அவங்க அம்மா காஞ்சனமாலை ஒரே கவலையா இருக்காங்க. இப்ப தந்தையும் இல்ல, அந்த பொறுப்பு நம்மளோடது. எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு கவலையா இருக்கும்போது, அப்ப அவங்க தடாதகை சொல்றாங்க, "அம்மா நம்ப இங்கேயே நான் இருந்தேன்னா, எனக்குள்ள கணவன வந்து எனக்கு பார்க்க முடியாது. அதனால நானு 4 புறங்களுக்கும் சென்று நான் வந்து தேடி எனக்குள்ள கணவன நான் தேர்ந்தெடுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அவங்க தேர்ல மீன் கொடி பறக்கிற ஒரு தேர்ல 4 குதிரைகளை பூட்டி, பின்னாடி 4 நால்வகை சேனையும் ஓட புறப்பட்டு போறாங்க. பூவுலகுல எல்லாம் பல மன்னர்கள ஜெயிக்கிறாங்க. ஏராளமான ஆடை ஆபரணங்கள், பொன் ரத்தினங்கள் எல்லாம் காணிக்கையாக, பரிசாக அவங்கலாம் குடுக்குறாங்க. தோத்து போகும்போது இவங்களுக்கு காணிக்கை குடுக்குறாங்க. அப்ப ராஜ்யத்த வந்து அதெல்லாம் வைத்துக்கொண்டு செழிப்புற ம் அம் செய்து ஒரு அற்புதமான கோட்டையும் கட்டி வைக்கிறாங்க தடாதகை பிராட்டியார். அப்போ 4 பக்கமும் போயி அவங்களுடைய மணாளன் கிடைக்கலன்னோன, இப்ப 8 திசைகள்லயும் புறப்படுறாங்க. அம் அப்போ வந்து கிழக்கே அமராவதி பட்டினம் போறாங்க. அங்க இந்திரன ஜெயித்து, அவர் பரிசாக காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி எல்லாம் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் தென்கிழக்கு திசைக்கு போறாங்க. அங்க அக்னிய ஜெயிச்சு அவர் வந்து காணிக்கையாக தங்க கட்டிகளும் குடுக்குறாரு. தெற்கே போகும்போது யமன ஜெயிச்சு அ அவர் வந்து வெகுமதிகள்லாம் அவர் குடுக்குறாரு. அப்புறம் தென்மேற்கே வந்து நிருதிய ஜெயிச்சு மேற்குல வந்து வருணனையும் ஜெயிச்சு, வடமேற்குல வந்து வாயுவையும் ஜெயிச்சு, வடக்கே சோமனையும் ஜெயிச்சு, வடகிழக்கில் கைலாயத்துக்கு போறாங்க. கைலாயத்துக்கு போனோனே மற்ற இடங்கள்ல வந்து தேவிய ஜெயிக்க யாரால முடியும்? அம்பிகை வந்து எல்லா இடத்துலயும் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கைலாயத்துக்கு போனோனே அமைச்சர்கள்லாம் எப்படி போக முடியும்? 4 வகை படைகளும் எப்படி போக முடியும் கைலாயத்துக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். நமச்சிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்த அவங்கெல்லாம் ஜெயிக்கும்போது, திவ்யமான பார்வையையும், வானுல செல்ற போற சக்தியையும் தடாதகை பிராட்டியார் அவங்க எல்லாருக்கும் அளிக்கிறாங்க. தொலைநோக்கு பார்வையும், வானத்துல கூட பறக்கிற சக்தியையும் அவங்களுக்கு குடுக்குறாங்க. அப்போ அ என்னடா இப்படி ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடமும் சுத்திட்டோம். இன்னும் நமக்குள்ள கணவன வந்து நம்மளால தேர்ந்தெடுக்க முடியலையேன்னு அவங்க வந்து தேவிக்கு வந்து கவலையா இருக்குது. அப்ப கைலாயம் நோக்கி போனோன்ன, காவல் கணங்கள் எல்லாம் வந்து ஜெயிச்சர்றாங்க. அப்ப பல மதில்கள தாண்டி உள்ள போறாங்க. அப்ப தேவி தோத்து போயிறாரு நந்தி பகவான். அவர் சுவாமி கிட்ட போய் சொல்றார், "பகவானே 3 ஸ்தனங்களோட, 3 மார்புகளோட ஒரு பெண் வில்லும் அம்புமாக வந்திருக்காங்க. நம்ம பூதங்களெல்லாம் ஜெயிச்சுட்டாங்க, பூதகணங்கள் எல்லாம். நீங்க தான் எங்கள எல்லாரையும் காப்பாற்றணும்." அப்படின்னு கைகூப்பி வேண்டிக்கிறார். தேவியின் பிறப்பே ஈசனின் திருவிளையாடல் தான். அப்படி இருக்க தேவியின் திக்விஜயத்த பற்றி அவருக்கு தெரியாமல் இருக்குமா? "நீங்க பயப்பட வேண்டாம். அஞ்சேல்" அப்படின்னு நந்திக்கு வந்து அபயம் சொல்லிட்டு, எந்திரிச்சு வெளியில வராங்க. போர்க்கோலம் பூ பூண்டிருக்கிற தேவிய உற்று பார்க்கிறார். அவங்கள உற்று அவர் சிவபெருமான் பார்த்தோன்னே, அவங்களுடைய 3வது ஸ்தனம் வந்து அப்படியே மறைஞ்சிருது. தேவியின் சேனைகள்லாம் இத பார்த்து பிரமிக்கிறாங்க. அப்ப தேவிய பார்த்த தேவியும் சிவபெருமான பார்த்தபடி நிக்கிறாங்க. ஈசன் எத்தனை அழகு! அத்தனை பேரையும் வெற்றி
கொண்ட வீரம் வந்து இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. தேவியோட வீரம். தேவியின் கையில இருந்து வில்லும் அம்பும் நழுவி கீழ விழுகுது. அ இதுவரை வெட்கத்தையே உணராத தேவி வந்து இப்ப தலை குனிந்து நிக்கிறாங்க. அப்ப தடாதகையின் அமைச்சரான சுமதி தேவிய பார்த்து சொல்றாங்க, "தேவி, இவர் தான் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமானவர் தான் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க." அப்படின்னு அவங்க சொன்னோனே, தேவி வந்து ஓரக்கண்ணால இறைவன பார்த்து சிரிக்கிறாங்க. சுவாமி வந்து இன்றிலிருந்து 8வது நாள் சோமவாரத்தன்று நான் வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்ன மணக்கிறேன். நீங்க எல்லாரும் ஊருக்கு போய் சேருங்க அப்படின்னு உத்தரவிடுறார். உடனே எல்லா பரிவாரங்களோடையும் மதுரை அடைந்த தேவி வந்தோனே அவங்க அம்மா காஞ்சனமாலா கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து கூறுறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப எல்லா நாட்டு அரசர்களுக்கும் அழைப்பு வந்து அனுப்புறாங்க. வந்தவர்கள்லாம் தங்குறதுக்கு தங்கும் இடங்கள்லாம் கட்டப்படுது. கல்யாணம்னா சும்மாவா? 8 நாள் அதுவும் கல்யாணம். அதனால ராணியின் கல்யாணம், தேவியின் கல்யாணம் வேற. அதனால எத்தனை கூட்டம் இருக்கும்னு ஓயாத உத்தரவுகள் எல்லாம் போடுறாங்க. எங்கும் ஒரே சுறுசுறுப்பா எல்லாம் நடக்குது. மதுரை வரும் எல்லா பாதைகளிலும், நகருக்குள்ளும் தண்ணீர் பந்தல்களும், மாப்பிள்ளை வீட்டாருக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அந்த கற்பகத்தர் இந்திரன் குடுக்குது. காமதேனு வந்து பால், நெய், தயிர், தேனு, சர்க்கரை எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குது. சிந்தாமணி வந்து பொன்னையும் ரத்தினங்களையும் அள்ளி தருகுது. முத்துக்களையும் ரத்தினங்களையும் பதித்த கல்யாண மண்டபத்தை விரைவில் கட்டுறாங்க. பல திறமசாலிகள்லாம் சேர்ந்து ஊரெல்லாம் கமுகும் வாழையும் கட்டிய தோரணங்கள் எல்லாம் வீதியெல்லாம் வண்ண வண்ண கோலங்கள் போடுறாங்க. மாப்பிள்ளையை எதிர்நோக்கி ஆவலோட பெண் வீட்டார் வந்து காத்திருக்காங்க. மாப்பிள்ளை வெற்றி மாப்பிள்ளை வீட்டில் வந்து சுந்தரேஸ்வரர் பெருமான் வந்து சங்கு சங்கு கர்ணன், மகா கர்ணன், கண்டா கர்ணன், தூளகர்ணன் அப்படிங்கிற எல்லா கண தலைவர்களையும் வைகுண்டம், சத்தியலோகம், அமராவதி பட்டினம், திக்பாலகர்கள் இருக்கும் இடம், இப்படி பல திசைகளுக்கும் கணங்களை வந்து அனுப்பி திருமண செய்தியை வந்து அறிவிக்கிறாரு சுந்தரேச பெருமாள். அப்போ கருடன் மேல ஏறிக்கொண்டு ஸ்ரீதேவி பூதேவியோட நாராயணன் வந்து சேர்றார் கைலாயத்துக்கு. அன்ன வாகனத்துல சரஸ்வதியோட பிரம்மா வராரு. இந்திரன் இந்திராணியோடையும் ரம்பா, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை போன்ற அப்சர ஸ்திரீகளோடையும் வந்து சேர்றார். வித்யாதரர்களும் கந்தரவர்களும் அவங்க மனைவியோட கைலாயத்துக்கு எல்லாரும் வராங்க. மேரு முதலிய 7 மலைகளும், நாவலம் முதலிய 7 தீவுகளும், பார்க்கடல் முதலிய 7 கடல்களும், கங்கை, காவேரி, சிந்து, தாமிரபரணி போன்ற ரிவர்ஸ் நதிகளும் எல்லாம் நிஜ உருவத்தோடு அவங்களோட காணிக்கைகளை எடுத்துக்கிட்டு சுந்தரமூர்த்தியோட பின்தொடர்றாங்க. ஆமா, அவங்க எல்லாருக்குமே உண்மையான உருவங்கள் இருக்கு. நம்ம கண்களுக்கு தான் அது தெரியறதில்ல. ஒரு முனிவர் பாக்கி இல்ல, ஒரு தேவர் பாக்கி இல்ல. ஏன்னா எல்லாரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை ஆசையா பார்க்க வராங்க. அஷ்ட திக்பாலர்களும் அவங்க தேவியரோட வந்து சேர்றாங்க. சுவாமி தன் வழக்கமான புலித்தோல், மான் தோல், பாம்பு எல்லாத்தையும் கழட்டிட்டு நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசிட்டு, பட்டு ஆடைகள், உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாரும் புடைசூழ ரிஷப வாகனத்துல ஏறிக்கிட்டு புறப்படுறாரு. அப்புறம் ரத்தினத்தின் இழைக்கப்பட்ட வெண்குடையை வந்து குண்டோதரன் வந்து இப்படி பிடித்துக் கொள்றாரு. கன கூட்டங்கள்ல ஆயிரக்கணக்கான வாத்திய ஒளிகள் எல்லாம் வாய்களாலேயே அவங்க எல்லாம் எழுப்புறாங்க. ஆமா, அந்த வைபவத்தை வந்து 1000 நா படைத்த ஆதிசேஷனால கூட வர்ணிக்க முடியாது. அவ்வளோ அழகா இருந்துச்சாம். அவருக்கு 1000 நாக்கு இருக்கான். அவரால் கூட ஆதிசேஷனால கூட வர்ணிக்க முடியாதாம். மதுரை நகர்ல வெளிப்புறத்திலேயே கால் வைக்க இடம் இல்லை, அவ்வளோ கூட்டம். பூலோகத்துல 56 தேச அரசர்களும் இங்க வந்து அவங்க பரிவாரங்களோட வந்திருக்காங்க. நந்திகேஸ்வரர் கை கொடுக்க ரிஷபத்துல இருந்து சுவாமி கீழே இறங்குறாரு. பட்டு கம்பளத்துல நடந்து வராரு. அனைவரும் அவர் காலில் விழுந்து வணங்குறாங்க. ஒரே நெரிசலா இருக்கு. அப்ப காஞ்சனமாலை சுவாமியிடம் வந்து என் மகளை வந்து முறைப்படி மணந்து பாண்டிய நாட்டையும் ஆண்டு எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவர் சிரிச்சுக்கிறார். அப்ப அழகு பெண்டியர்லாம் அவர் பாதங்களை அலம்பி அவர்களும் மலர்களால பூஜை செய்யறாங்க. முத்து மணிகளையும் பொன் மணிகளையும் அவர் பாதங்கள்ல வந்து காஞ்சனமாலா வந்து கொட்டுறாங்க. அப்ப விஷ்ணுவும் பிரம்மாவும் இருபுறமும் வர மணமண்டபத்துக்குள்ளார வந்து உட்கார்றாரு ஈசன். அப்ப நாரதர் வீணை மீட்டுறாரு. அரம்பையர்லாம் நடனம் ஆடுறாங்க. வசிஷ்டர், பிரகஸ்பதி முனிவர்கள்லாம் வேத மந்திரங்கள் சொல்றாங்க. சரஸ்வதியும் லக்ஷ்மியும்
அலங்கரிக்கப்பட்ட பெண்ணான தேவியை அழைத்துட்டு வந்து சுவாமியின் அருகில வந்து உட்கார வைக்கிறாங்க. பிரம்மா ஹோமம் வளர்க்குறாரு. காஞ்சனா மாலை கெண்டியிலேருந்து நீர் வார்க்க மகாவிஷ்ணு மீனாட்சி சுந்தரர் கைப்பிடித்து கொடுக்கிறார். மீனாட்சி கையை பிடித்து சுந்தரேச பெருமாள் கையில கொடுக்கிறார். சுந்தரேஸ்வர பெருமான் தடாதை பிராட்டியின் சங்கு கழுத்துல திருமாங்கலித்தை கட்டுறாங்க. தேவி அம்மி மிதிக்கிறாங்க. மகாவிஷ்ணு பொறியிட்டார். பின்னர் ஈசன் வந்து வந்திருந்த அனைவருக்கும் பட்டாடை முதலிய கொடுத்து எதிர் மரியாதை செய்கிறாரு. அவர் சடையில இடத்துல ரத்தினம் முடி. அவர் இப்பொழுது பாண்டிய மன்னர் ஆயிற்று இல்லையா, ரத்தினம் முடி கிரவுன் வச்சிருக்காரு. பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அரசபதி ஏற்பவர்கள் வந்து லிங்க பிரதிஷ்டை செய்யணும். லிங்கத்தை வந்து நிறுவனம், ஒரு கோயில் ஒரு லிங்கம் வந்து வைக்கணும். அதனால இவர் அது வந்து பாண்டிய குல வழக்கம். அதனால அவர் வந்து அந்த பரம்பரை அப்பதான் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது அந்த பாண்டிய மன்னர்களோட ஐதீகம் அது. லோகக்ஷேமத்துக்காக அரசால வந்த ரிஷப கொடியோன் வந்து ஈஸ்வரன் வந்து அவர் திருமண நாளன்றி அன்னைக்கே வந்து மதுரை நகர்ல நடுப்பகுதியில் பொன்னேர் பூட்டிய பொன் ஏர் பூட்டி அந்த ஏர் பூட்டி அதில் பொன்னாலான ஏர் பூட்டி உழுவுறார். அக்ரிகல்ச்சர் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மேற்கு திசை பார்த்து ஒரு லிங்கத்தை வந்து நிறுவுறாங்க, பிரதிஷ்டை செய்கிறாங்க. அதற்கு வந்து இகாபிஷ்ட பிரதர் அப்படிங்கிற பெயர் சூட்டுறாங்க. அப்படின்னா எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய லிங்கம் அது அப்படின்னு அதுக்கு பெயர். அதுக்கு முறைப்படி பூஜை செய்கிறாங்க சிவபெருமானே. பின்னர் ஏன்னா இப்போ பாண்டிய மன்னனாக இருக்கார் இல்லையா, அதனால பின்னர் வந்து சுந்தரேஸ்வர் லிங்கத்துக்கும் பூஜை செய்து வழிபடுறார். தேவர்களும் முனிவர்களும் இகாபிஷ்ட பிரத லிங்கத்தை வந்து முறைப்படி பூஜை செய்து வணங்குறாங்க. ஈஸ்வரன் லிங்க பிரதிஷ்டை முடிஞ்சோன்னா திருமண வைபவங்களை பக்தி சிரத்தையோட படிப்பவருக்கும் கேட்பவர்களுக்கும் கன்னியா இருந்தால் திருமணம் ஆகுமா, கன்னியா இருந்தால் இன்னும் கல்யாணம் முடியாமல் இருக்கவங்களுக்கு கல்யாணம் முடியும். பிரிந்த தம்பதிகள், பிரிந்த நிலையில் இருக்கிற தம்பதிகள்லாம் கூடி ஒற்றுமையாக வாழ்வாங்க. நோய் நீங்கி பூரண பலம் அவங்கெல்லாம் பெறுவாங்க. எல்லாரும் ஏதாவது நோய் இருந்தால் அதெல்லாம் நீங்க பெற்று பலம் பெறுவாங்க. எல்லா நலன்களும் கிட்டும், நவரத்னங்களும் வந்தடையும். தினமும் படிப்பவர்களுக்கு பூமியில் கிடைக்காதது என்பதே கிடையாது அப்படின்னு மீனாட்சி திருமணம் வந்து பாண்டிய மன்னனாய் அரியணையில் அமர்ந்த லீலையே அவரோடது 5வது திருவிளையாடல் ஆகும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க இந்த சாப்டரை.